உங்க வாழ்க்கையில பாதையை முற்றிலுமா மாத்துன, அதாவது நீங்க எந்த திசையில போகணும்னு துல்லியமா முடிவு பண்ண ஒரு பொருள் இல்லனா ஒரு செய்தி எப்பவாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ஹம் இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா. அதுவும் நீங்க ரொம்ப நேசிச்ச ஒருத்தரை இழந்த அந்த மிகப்பெரிய துயரத்துக்கு பிறகு அப்படி ஒரு பொருள் உங்க கைக்கு வந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. அது ஏதோ ஒரு சினிமா காட்சி மாதிரி தான் தோணும். ஆனா இது நிஜம். கரெக்ட். 11 வயசான முகுந்தன், அதாவது பின்னாடி உலகம் முழுக்க பரமஹம்ச யோகானந்தர்னு அறியப்பட்ட அந்த மகானோட வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம் தான் இது. இன்னைக்கு நாம விவாதிக்க போறது உலக புகழ்பெற்ற யோகியின் சுயசரிதம் புத்தகத்தோட மிக முக்கியமான 2ஆம் அத்தியாயத்தை. ஆமா. போன எபிசோட்ல நாம அந்த குடும்பத்தோட பின்னணிய பார்த்தோம். அன்பான அன்னை, ரொம்ப கண்டிப்பான ஒழுக்கமான தந்தை, அப்புறம் அந்த குழந்தையோட மனசுல விழுந்த முதல் ஆன்மீக விதை, இதெல்லாம் பார்த்தோம். ம், அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என் அன்னையின் மறைவும் மாயத்தாயத்தும். ஒரு இழப்பு எப்படி ஒரு மாபெரும் ஆன்மீக பயணமா மாறுச்சுன்னு பார்க்க போறோம். இப்போ அந்த சம்பவத்துக்கு வருவோம். கல்கத்தாவுல முகுந்தனோட அண்ணன் அனந்தாவுக்கு கல்யாண ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. வீடு முழுக்க சொந்தக்காரங்க, விருந்துன்னு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, முகுந்தனும் அவரோட அப்பாவும் அங்க இல்ல. அவங்க பல மைல்களுக்கு அப்பால் வட இந்தியாவுல இருக்கிற பரைலி அப்படிங்கிற ஊர்ல இருக்காங்க. எந்த ஒரு கெட்ட சகுனமும் இல்லாத ஒரு சாதாரண இரவு அது. ஹம் அந்த நள்ளிரவுல முகுந்தன் படுத்திருக்கும் போது திடீர்னு குசுவல படபடக்கிற சத்தம் கேக்குது. அவன் முழிச்சு பார்க்கறான். மெல்ல திரை விலகுது. அங்க அவனோட அம்மாவோட உருவம். வாவ்! நடுராத்திரியில ஒரு 11 வயசு பையனுக்கு இப்படி ஒரு காட்சி. ஆமா, அந்த ஒரு முகுந்தனை பார்த்து உடனே அப்பாவை எழுப்பு, அதிகாலை 4 மணி ரயில பிடிச்சு கல்கத்தா வா அப்படின்னு எச்சரிச்சுட்டு அப்படியே மறையுது. இந்த இடத்துல அந்த பையனோட மனநிலைய நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு பக்கம் கல்கத்தாவுல பெரிய கொண்டாட்டம் நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் இப்படி திடீர்னு கண் முன்னாடி அம்மாவோட உருவம் தோன்றி மறையுது. அதுதான் எனக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது எந்த ஒரு புயல் அறிகுறியும் இல்லாதப்போ நம்ம உள்மனம் ஒரு பேரிடர் ரடார் மாதிரி செயல்பட்டு ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்துது. ஆனா பதறிப்போன முகுந்தன் உடனே அப்பாவை எழுப்பி அப்பா அம்மா இறந்துட்டு இருக்காங்கன்னு கதறான். ம் ஆனா அவரோட அப்பா இதை சுத்தமா மறுக்கிறாரு. உன் மனப்பிரமேயத்தை பத்தி கவலைப்படாத, அம்மா நல்ல ஆரோக்கியமா தான் இருக்காங்கன்னு ரொம்ப லாஜிக்கா பேசுறாரு. இது எப்படி பாக்குறது? அப்பா சொல்றதா நீங்க யதார்த்தம். நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. அப்பா பேசுறது தூய்மையான லாஜிக். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கல்கத்தால நடக்கிற அந்த கல்யாண கொண்டாட்டம் மட்டும்தான். ஆனா நீங்க அந்த ரேடார்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க. ஆமா, உள்மன ரேடார். கரெக்ட். அத கொஞ்சம் அறிவியல் கோணத்துல பாப்போம். பொதுவா நாம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் கூட, குறிப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையில கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆழமான பிணைப்பு எப்போதுமே இருக்கும். அந்த தொப்பில் குடி உறவுன்னு சொல்லுவாங்களே. அதேதான். அம்மா மரணத்தோட விளிம்புல ஏற்படுற அந்த அதீத உணர்ச்சி அதிர்வலைகளை மூளை அலைகளோட ஒரு விசித்திரமான ஒத்திசைவு மூலமா பல மைல்களுக்கு அப்பால் இருக்கிற மகனோட ஆழ்மலம் ஒரு சிக்னலா பிடிக்குது. ஓஹோ. நள்ளிரவுல மனசு ரொம்ப அமைதியா இருக்கும்போது அந்த லாஜிக் கதவுகள் எல்லாம் அடைபட்டிருக்கும். அப்போ உள்ளுணர்வு அந்த செய்திய ரொம்ப துல்லியமா உள்வாங்குது. அப்பாவை பார்த்து கோவமா கத்துறான். அப்போ அவனுக்கு அந்த உள்ளுணர்வு மேல எவ்வளவு ஆழமான நம்பிக்கை இருந்திருக்கணும். அதுதான் லாஜிக்குக்கும் உள்ளுணர்வுக்கும் நடக்கிற போராட்டம். லாஜிக் எப்பவுமே ஆதாரங்களை தேடும். ஆனா உள்ளுணர்வு உண்மையா நேரடியா தரிசிக்கும். புரியுது. முகுந்தனோட அந்த பிடிவாதம் தான் மறுநாள் காலையில எல்லாத்தையும் புரட்டி போடுது. அன்னையின் உடல்நிலை கவலைக்கிடம், கல்யாணம் ஒத்தி வைக்கப்பட்டது, உடனே வரவும் அப்படின்னு ஒரு தந்தி வருது. அடா கடவுளே. அந்த தந்தி அந்த சிறுவனோட உள்ளுணர்வை அப்படியே நிஜமாக்கிடுது. ஆமா, அந்த நிமிஷமே உலகத்துல இருக்கிற எந்த லாஜிக்கை விடவும் தன் உள்ளுணர்வு எவ்வளவு உண்மையானதுன்னு அந்த பையன் ஆழமா உணர்ந்துக்கிறான். அந்த தந்தி வந்த பிறகு அவங்க ரயில் ஏறி போற பயணம் இருக்குல்ல, அதை படிக்கும்போதே எனக்கு நெஞ்சு அடைச்சுது. வழியில சித்தப்பாவை சந்திக்கிறாங்க. முகுந்தன் எவ்வளவு மன அழுத்தத்துக்கு போறான்னா ஓடுற ரயிலுக்கு முன்னாடி குதிச்சு உயிரை விட்டுடலாமா நினைக்கிறான். ரொம்ப கொடுமையான ஒரு வலி அது. கல்கத்தா வீட்டுக்கு போனதும் தான் ரொம்ப நேசித்த அந்த 2 கண்களும் நிரந்தரமா மூடிருச்சுன்னு தெரிஞ்சதும் அவன் உயிரற்றவன் மாதிரி அப்படியே சரிந்து விழுந்துறான். இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. பொதுவா இப்படிப்பட்ட ஒரு தாங்க முடியாத இழப்பு ஒரு மனிதனை முற்றிலுமா அழிச்சிடும், இல்லைன்னா விரக்தியில தள்ளிடும். ஆனா முகுந்தன் விஷயத்துல இந்த மரணம் எப்படி ஒரு ஆன்மீக தேடலுக்கான விதையா மாறுச்சு? அது ஒரு மிக முக்கியமான உளவியல் மற்றும் ஆன்மீக திருப்பம். முகுந்தனுக்கு அவங்க அம்மா மேல இருந்த அன்பு சாதாரணமானது கிடையாது.
அது ஒரு முழுமையான சரணடைதல் ஆமாம். போறது. இன்னொன்னு, அந்த துயரத்தோட ஆணி வேற தேடி போறது. அதாவது மரணத்துக்கு அப்பால் என்ன இருக்குன்னு தேடுறது. கரெக்ட். முகுந்தன் பரேலியில இருக்கிற அந்த ஷிவோலி மரத்தடியில உட்கார்ந்து அதிகாலையில அழுதுட்டு இருக்கான். அவனோட கண்ணீர் அங்கிருந்த ஒரு பனித்துளியோட கலக்கும் போது அங்க அவனுக்கு ஒரு வினோதமான ஒளி தரிசனம் கிடைக்குது. இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் தடுமாறுறேன். கண்ணீர் பனித்துளியோட கலக்கும்போது ஒளி தரிசனம் கிடைக்குது அப்படிங்கறது நாம சும்மா ஒரு கவித்துவமான வர்ணனையா எடுத்துக்கலாமா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாவது அறிவியல் இருக்கா? கண்டிப்பா இது வெறும் கவிதை கிடையாது. ஆழமான துயரம் அப்படிங்கிறது மனசோட எண்ண ஓட்டங்கள்ல முற்றிலுமா நிறுத்திடக்கூடிய ஒரு நிலை. அதாவது ஒரு blank ஸ்டேட் மாதிரி. ஆமா, மனசு அப்படி ஒருமுகப்படும்போது பிரபஞ்ச ஆற்றல உணர்ற திறன் மனிதனுக்கு திறக்கும். அந்த ஒளியின் மூலமா அவனுக்கு தெய்வீக அன்னை காட்சி அளிக்கிறாங்க. வாவ், அவங்க என்ன சொல்றாங்க? உன்னை ஒவ்வொரு பிறப்பிலும் பல தாய்மார்களின் அன்பின் மூலமா பாதுகாத்து வந்தது நானே. நீ இழந்து தேடுற அந்த கண்களை என்னிடம் காண்பாய் அப்படின்னு ஒரு குரல் அவனுக்கு ஆறுதல் சொல்லுது. ஓ, அப்போ மனித உருவத்துல இருந்த அம்மாவோட பாசம் பிரபஞ்ச அன்பா, அதாவது இறை தேடலா உருமாறுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. தன் தாயோட அன்பு அந்த உடலோட முடிஞ்சு போகல, அது இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பேருண்மைய அவன் அந்த நிமிஷம் உணர்றான். அப்படியானால் இந்த தாயின் இழப்பு அவன உலக ஆசைகளிலிருந்து முற்றிலுமா துண்டிச்சிருச்சுன்னு சொல்லலாமா? ஏன்னா அந்த துயரத்துக்கு அப்புறம் தான் அவன் இமயமலையை நோக்கி ஓட முயற்சி பண்றான். ஆமா, அது ஒரு தீவிரமான ஏக்கம். உலக உறவுகள் நிரந்தரம் இல்லைன்னு அவனுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே தெரிஞ்சிருச்சு. அதனால நிரந்தரமான ஒன்ன தேடி நைனிதால நோக்கி ஓடுறான். ஆனா அப்படி தப்பிச்சு போகும்போது அவனோட அண்ணன் அனந்தா அவனை பிடிச்சிடுறான். பிடிச்சது மட்டும் இல்லாம முகுந்தனை பார்த்து, எங்க உன் காவியோடை, அது இல்லாம நீ சாமியாராக முடியாதேன்னு ரொம்ப கடுமையா கிண்டல் பண்றான். இது நான் யோசிச்சு பாக்குறேன். வீட்ல ஒரு மரணம் நடந்திருக்கு, பையன் ஏற்கனவே மனசோடைஞ்சிருக்கான். இந்த நேரத்துல சொந்த அண்ணனே இப்படி முடக்கிற மாதிரி கேலி பண்ணா யாரா இருந்தாலும் அப்படியே சுருண்டு போய் முடங்கிடுவாங்க இல்லையா? ஆனா முகுந்தன் அப்படி ஆகல. இதுல ஒரு சைக்காலஜி இருக்கு. சில நேரங்கள்ல நாம ஆழமா நம்புற ஒரு விஷயத்த மத்தவங்க கேலி பண்ணும்போது அது நம்மள முடக்கிறதுக்கு பதிலா நம்ம பிடிவாதத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிடும். ஆமா, ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரி. அதேதான். அனந்தாவோட அந்த கேலி முகுந்தனுக்கு சந்நியாச ஆசைய தூண்டுனது மட்டும் இல்லாம, எதிர்காலத்துல தான் காவியோடை அணிஞ்சு இந்தியா முழுக்க சுற்றுவது மாதிரி ஒரு தெளிவான காட்சியை அவனோட மனக்கண்ணுல உருவாக்குது. தடைகள் எல்லாமே அவனுக்கு படிக்கட்டுகளா மாறிடுது. இந்த மொத்த சூழல்லையும் நாம முகுந்தரோட அப்பாவை கண்டிப்பா கவனிக்கணும். ஒரு பக்கம் சின்ன பையன் ஆன்மீகம்னு அலைகிறான், பெரிய பையன் உலகியல் பொறுப்புகள்ல இருக்கான். ஆனா மனைவியை இழந்த பிறகு அந்த தந்தை மிச்சம் இருந்த 40 வருஷமும் மறுமணம் செஞ்சுக்கவே இல்ல. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என் பணிவிடை உன் தாயோடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு தாதிய வேலைக்கு வைக்க கூட அவர் மறுத்துடுறாரு. தன் குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமா அவர் இருந்த விதம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. இது வெறும் குடும்ப பாசம் மட்டும்தானா? இல்ல, அது வெறும் குடும்ப பாசம் என்பதை தாண்டின ஒரு ஆன்மீக வைராகியம்னு தான் சொல்லணும். அவர் தினமும் ஆபீஸ் முடிஞ்சதும் யாருக்கும் தெரியாம ஒரு துறவி மாதிரி தன் அறைக்குள்ள போய் பல மணி நேரம் கிரியாயோக பயிற்சியில ஈடுபடுவாரு. அப்படியா? அந்த யோக பயிற்சி தான் அவர் இவ்ளோ உறுதியா வச்சிருந்ததா? கண்டிப்பா. அந்த மௌனமான யோக பயிற்சி தான் மொத்த குடும்பத்தோட அடித்தளத்தையும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்தது. அவர் வெளியில தன் துயரத்தை காட்டிக்கல, ஆனா தன் உணர்வுகளை கடந்த ஒரு நிலையில அவர் வாழ்ந்து வந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தீவிரமான குடும்ப சூழல்ல அம்மா இறந்து 14 மாசங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய திருப்பம் வருது. அந்த பேழை. ஆமா, அண்ணா அனந்தா வந்து ஒரு சின்ன பேழையையும் அம்மா மரண தருவாயில விட்டுட்டு போன ரகசிய செய்தியும் முகுந்தன் கிட்ட கொடுக்கறான். எனக்கு என்ன கேள்வினா, இத்தனை நாள் ஏன் இதை மறைச்சு வைக்கணும்? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டா முகுந்தன் வீட்டை விட்டு நிரந்தரமா ஓடிடுவான்னு ஆனந்தா பயந்துட்டானா? அதுதான் உண்மையான காரணமும் கூட. ஆனந்தாவுக்கு முகுந்தனோட தேடல் ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த மரணப்படுக்கை செய்தி சாதாரணமான ஒண்ணு கிடையாது. முகுந்தன் கைக்குழந்தையா இருந்தபோதே அவங்க அம்மா அவனை காசியில இருக்கிற தன் குருவான லாஹரி மகாசேயர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க. ஓ, அந்த தீர்க்க தரிசனம். ஆமா, அங்க அந்த பெருங்குரு என்ன சொல்றாருன்னா, உன் மகன் ஒரு யோகியாவான், இவன் பல ஆன்மாக்களை இறைவனிடம் கொண்டு செல்லும் ஒரு ஆன்மீக இயந்திரமா செயல்படுவான்னு சொல்றாரு. ஒரு கைக்குழந்தைய பார்த்து அப்படி ஒரு உறுதியான வார்த்தை நிஜமாவே சிலிர்க்க வைக்குது. ஆனா அந்த செய்தியில இன்னொரு அதிர்ச்சியான தகவலும் இருந்ததே. ஆமாங்க, லாகூர் சம்பவம்.
குடும்ப லாகூர்ல இருந்தப்போ ஒரு சாது முகுந்தனோட அம்மாவை சந்திக்கிறாரு. அவர் நீ அடுத்த முறை நோய்வாய்ப்படும் போது அதுவே உன் ஆயுள் முடிவா இருக்குன்னு மரணத்தை முன்கூட்டியே கணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மறுநாள் தியானத்தின் போது அவளது கைகள்ல ஒரு வெள்ளி தாயத்து உருவாகணும்னு சொல்றாரு. அவர் சொன்னபடியே அது நடக்குது. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. நான் கொஞ்சம் பகுத்தறிவோட சிந்திக்க விரும்புறேன். ஒரு வெள்ளி தாயத்து திடீர்னு காற்றிலிருந்து கைகள்ல உருவாகுதுன்னா இதை எப்படி ஒரு சாதாரண மனிதன் நம்புறது? இது ஏதோ செவிவழி கதை மாதிரி உங்களுக்கு தோணலையா? நீங்க தயங்குறது ரொம்ப நியாயமான விஷயம்தான். நவீன அறிவியல் மூளையோட சிந்திக்க பழகுன நமக்கு காற்றிலிருந்து ஒரு பொருள் உருவாகுது அப்படிங்கிறது அறிவியலுக்கு புறம்பானதா தான் தோணும். ஆனா ஆழமான யோக அறிவியல்ல பருப்பொருள் அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட ஆற்றல் மட்டும்தான். அதாவது எனர்ஜி கன்வெர்ட் ஆகி மேட்டர் ஆகுதா? எக்ஸாக்ட்லி. பிரபஞ்ச ஆற்றலை திரட்டி ஒரு பருப்பொருளா மாத்துற திறன் உயர்ந்த யோக நிலைகள்ல சாத்தியம்னு யோக சாஸ்திரங்கள் சொல்லுது. இத நாம நம்புறோமோ இல்லையோ, அந்த தாயத்து அப்படிங்கிற ஒரு பொருள் ஒரு பௌதீக உண்மையா முகுந்தனோட கைகளுக்கு வந்து சேருது. அதைவிட முக்கியமானது அந்த சாது விதிச்ச நிபந்தனை. என்ன நிபந்தனை? அந்த தாயத்தை மூத்த மகன் அனந்தா கிட்ட குடுத்துட்டு முகுந்தன் உலக ஆசைகளை துறந்து இறைவனை தேடும் தகுதியான தருணம் வரும்போது மட்டுமே அவன்கிட்ட சேர்க்கணும்னு அந்த சாது நிபந்தனை விதிக்கிறார். ஓஹோ, அதனாலதான் அனந்தா அத 14 மாசங்கள் மறைச்சு வச்சிருக்கான். ஆமா. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, இது எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல சரியான தகுதி வரும்போது ஒருத்தர் கைக்கு போய் சேரணும்னு முன்கூட்டியே புதைச்சு வைக்கப்படுற ஒரு ரகசிய காலப்பெட்டகம், அதாவது டைம் கேப்சூல் மாதிரி தோணுது. ரொம்ப அழகான ஒப்பீடு. ஒரு தாயத்து முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு தகுதியான நேரத்துல, குறிப்பா குருவை தேடுற அந்த தருணத்துல மகன் கிட்ட போய் சேரணுங்கிறது வெறும் தற்செயலான நிகழ்வா எனக்கு தோணல. இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச திட்டம் மாதிரி செயல்படுது. மிக துல்லியமான பார்வை. முகுந்தனுக்கு அந்த தாயத்து கிடைச்ச உடனேயே ஒரு பெரிய ஞான பேரொழி அவனை பற்றி கொள்ளுது. அவனோட முற்பிறவி நினைவுகள் எல்லாமே விழுத்துக்குது. அது ஏதோ கயிறு கட்டின சாதாரண தாயத்து கிடையாது. அது வட்ட வடிவத்துல சமஸ்கிருத எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு புராதன விந்தை பொருள். சமஸ்கிருத எழுத்துக்கள்னு சொல்றீங்க. இதுவரைக்கும் கேட்ட மாயாஜால தன்மையிலிருந்து நான் கொஞ்சம் விலகி இத அறிவியல் பூர்வமா அணுக ஆசைப்படுறேன். அந்த தாயத்துல உள்ள எழுத்துக்களுக்கும் முகுந்தனோட மாட்டத்துக்கும் என்ன தொடர்பு? இதென்ன ஏதோ மந்திரவித்த மாதிரி இருக்கேன்னு கேட்கறவங்களுக்கு இதோட பின்னாடி உள்ள ஒளியின் அறிவியல், அதாவது சயின்ஸ் ஆஃப் சவுண்ட் என்னங்கிறத நாம விளக்கணும். இத மந்திரவித்தைன்னு சொல்றதை விட மிக நுட்பமான ஒளியின் அறிவியல்னு சொல்றது தான் ரொம்ப சரியா இருக்கும். இத நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஓம் அப்படிங்கிற நாதத்தோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கணும். ஓம் பிரபஞ்சம் முழுக்க எதிரொலிக்கும் அந்த ஓங்கார நாதம் 3 குணங்களை கொண்டது: படைத்தல், காத்தல், அழித்தல். உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, நாம ஒரு சொல்ல உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த முக்குணங்கள்ல ஒன்றை நாம செயல்படுத்துறோம். அந்த தாயத்துல பொறிக்கப்பட்டுள்ள சமஸ்கிருத எழுத்துக்கள் வெறும் குறியீடுகள் கிடையாது. அவை ஒளியின் அதிர்வெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வடிவங்கள். நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். மொழியோட உச்சரிப்பு அப்படிங்கிறது வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும் தானா? இல்ல அந்த அதிர்வெண்களுக்கு மனித உடலையும் மனசையும் மாற்ற அளவுக்கு ஆற்றல் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நமது குரல் வளை உருவாக்குற அதிர்வுகள் நேரடியாக நமது நரம்பு மண்டலத்தையும் மூளையோட அலைகளையும் பாதிக்குதுன்னு இன்றைய நியூரோ சயின்ஸ் சொல்லுது. இது அறிஞர் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா ரொம்ப சிறப்பா புரிஞ்சிருந்தாரு. ஓ, அவர் என்ன சொன்னாரு? அவரு ஆங்கில மொழிய கடுமையா விமர்சிச்சாரு. ஆங்கிலத்துல 26 எழுத்துக்கள் மட்டுமே இருக்கிறதால அதோட உச்சரிப்புக்கும் எழுத்து வடிவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதனாலேயே உச்சரிப்புல எத்தனையோ குழப்பங்கள் வருது. ஆனா சர் வில்லியம் ஜோன்ஸ் மாதிரி மேலை நாட்டு அறிஞர்கள் சமஸ்கிருத மொழியை கண்டறிஞ்ச போது அப்படியே பிரமித்து போனாங்க. சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படி என்ன பெரிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சாரு? அவர் சமஸ்கிருதத்தை பற்றி வியந்து சொல்லும்போது, சமஸ்கிருத மொழி கிரீக்க மொழியை விட முழுமையானது, லத்தீன் மொழியை விட விரிவானது, ரெண்டையும் விட மிக பண்பட்டதுன்னு சொன்னாரு. ஏன்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ஒரு ஒலியியல் கணிதம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒலியியல் கணிதம் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, மனிதனோட குரல் வளை எவ்வளவு ஒலிகளை எழுப்ப முடியுமோ அத மிக துல்லியமா வகைப்படுத்தி 50 எழுத்துக்களா உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் மாறாத துல்லியமான உச்சரிப்பு உண்டு. ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை யார் உச்சரித்தாலும் அல்லது அந்த எழுத்துக்களோட அதிர்வை எங்க வெளிப்படுத்தினாலும் அது ஒரே மாதிரியான ஆற்றல் அதிர்வெண்ணத்தான் உருவாக்கும். வாவ், இது எனக்கு பெருமாச்சரியத்தை தருது. அப்படியானால் ஒரு குறிப்பிட்ட ஒலியோட அதிர்வெண் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கிற ஒரு ரிசீவராகவும் அதை வெளிப்படுத்துற ஒரு டிரான்ஸ்மிட்டராகவும் செயல்படுதுன்னு சொல்லலாமா? 100% உண்மை.
அப்போ அந்த தாயத்துல பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் முகுந்தனோட ஆழ்மனசுல தூண்டிட்டு இருந்த அவனோட ஆன்மீக தேடலை தட்டி எழுப்புற ஒரு அதிர்வெண்ணை கொண்டிருந்தது. இதுதான் இந்த ஒலியின் அறிவியல். நீங்க அது ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தாயத்து முகுந்தனோட கைக்கு கிடைச்சதும் அவனுக்குள்ள தூண்டிட்டு இருந்த முற்பிறவியின் ஆன்மீக தரவுகள் எல்லாமே விழுத்துக்கச்சு. அது அவனுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா செயல்பட்டது. அதைவிட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? என்னது? பல வருஷங்களுக்கு பிறகு அந்த தாயத்தோட வேலை முடிஞ்சதும் அது எப்படி வந்துச்சோ அதே மாதிரி மர்மமான முறையில மறைஞ்சும் பாடிச்சு. ஒரு குறிப்பிட்ட பணிக்காக உருவாக்கப்பட்ட ஆற்றல் அந்த பணி முடிஞ்சதும் மீண்டும் பிரபஞ்சத்திலே கலந்துருச்சு. மை காட்! என்ன ஒரு நம்ப முடியாத ஆனா ஆழமான பயணம் இது. இது மொத்தமா பார்க்கும்போது பல பரிமாணங்கள் எனக்கு தெரியுது. ஒரு பக்கம் அன்பான அம்மாவோட மரணம் அப்படிங்கிற ஈடு செய்ய முடியாத பெருந்துயரம், அதுதான் அந்த சின்ன பையனை உலகப்பற்றிலிருந்து முழுமையா விடுவிக்குது. இன்னொரு பக்கம் அதே அம்மா மரணத்தை தாண்டி விட்டுட்டு போன ஒரு மாயத்தாயத்து, அதுவே அவனோட ஆன்மீக பயணத்துக்கான ஒரு வரைபடமா மாறுது. அழிவும் ஆக்கமும் ஒரே புள்ளியில சந்திக்கும் அற்புதம்னு இதை சொல்லலாம். கண்டிப்பா. எந்த லாஜிக்கும் தோற்று போற இடத்துல தான் உண்மையான உள்ளுணர்வும் ஆன்மீகமும் தொடங்குது அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. உண்மைதான். துயரமே விடுதலையாகவும் மர்மமே வழிகாட்டியாகவும் மாறினது முகுந்தனோட வாழ்வில மட்டுமே நடந்த ஒரு அதிசயம்னு நாம இதை சும்மா கடந்து போயிட முடியாது. வேற எப்படி இதை நாம பொருத்தி பார்க்கறது? இதோட பின்னணியில உள்ள தத்துவத்தை நாம ஆழமா நோக்குனா ஒவ்வொரு மனிதனோட வாழ்விலையும் இப்படிப்பட்ட ரகசிய வழிகாட்டுதல்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம அதை கவனிக்க தவறிடுறோம், இல்லனா லாஜிக் அப்படிங்கிற பேர்ல அதை புறக்கணிச்சிடுறோம். முகுந்தனோட அப்பா முதல்ல புறக்கணிச்சார் இல்லையா, அதே மாதிரி. அதைத்தான் நானும் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நீங்களே ஒரு ஆழமான கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில சந்திச்ச மிகப்பெரிய இழப்புகளும் தாங்க முடியாத துயரங்களும் தானா உங்களுக்கான உண்மையான தேடலை தொடங்கி வச்சிருக்கு. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். வானத்துல எந்த மேகமும் இல்லாதப்போ எல்லாமே சரியா இருக்குன்னு உங்க மூளை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள எழும் அந்த எச்சரிக்கை மணிய, அந்த உள் மனசோட குரலை நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக முகுந்தருக்கு கிடைச்ச அந்த வெள்ளித்தாயத்து மாதிரி உங்க முன்னோர்கள் இல்லைன்னா உங்க கடந்த காலம் உங்களுக்கென்றே பிரத்யேகமா விட்டுட்டு போன கண்ணுக்கு தெரியாத தாயத்தை ஏதாவது ஒன்னு கையில வச்சுக்கிட்டு தான் நீங்களும் உங்க பயணத்தை தொடர்றீங்களா? ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த தாயத்து ஒரு பொருளா இருக்கணும்னு அவசியமே இல்ல. அது ஒரு நினைவா இருக்கலாம், உங்களை உழுக்குன ஒரு பாடமா இருக்கலாம், அல்லது என்றென்றும் ஆறாத ஒரு தீராத ரணமா கூட இருக்கலாம். அடுத்த முறை ஒரு பெரும் இழப்பை சந்திக்கும் போது அந்த துயரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உங்களுக்கான வரைபடத்தை தேடுங்க. ஒருவேளை அந்த வரைபடம் தான் உங்கள வாழ்க்கையோட ஒட்டுமொத்த பாதையே மாற்றி அமைக்க காத்திருக்கும் உங்களுக்கான தனிப்பட்ட தாயத்தொகை இருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு இது. கண்டிப்பா. அடுத்த எபிசோட்ல நாம சந்திக்க போறது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரே நேரத்துல இரு இடங்கள்ல தோன்றும் மகான் ஒருவரை பத்தி பார்க்க போறோம். அது வரைக்கும் காத்திருங்கள். அப்புறம் கடைசியே ஒரு சின்ன விஷயம். இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் நீங்க வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.